ஏற்கனவே தமிழ்நாடு இவர் சொல்றாரு முதலமைச்சர் ஆகப்போறேன், முதலமைச்சர் ஆகப்போறேன். தமிழ்நாடு என்பது இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஷெட்யூல். இத நான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு வரேன். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஷெட்யூல். சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருன்னா, இங்க இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு கொள்கை ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி எதிரி. அப்படி அவங்க வெளியிட்டு இருக்கிற அறிக்கை, வேளாண்மையில தமிழ்நாடு முதலிடம், மருத்துவ கட்டமைப்புல தமிழ்நாடு முதலிடம். அது மட்டும் இல்லாம பள்ளி இடைநிற்றல் எதுல எந்த மாநிலம் கடைசியில இருக்குன்னா தமிழ்நாடு கடைசியில இருக்கு. வறுமை ஒழிப்புல தமிழ்நாடு முன்னிலைத்துவம். இந்த மாதிரி ஜிஇஆர் ரேட்டு கடந்த அடிமைகளுடைய ஆட்சி காலத்துல வெறும் 39% இருந்தது. அவங்க 10 ஆண்டு காலமாக ஆண்டாங்க. இந்த 4 ஆண்டு காலமாக 52.5% வளர்ந்திருக்கு. அமெரிக்கா 43% தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜிஇஆர் ரேட்டு, கல்லூரிகளுக்கு வர பசங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு, ஸ்கூலுக்கு வர பசங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்புன்னு எல்லா துறையிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எந்த மாநிலத்தை குறிப்பிடுறாங்கன்னா தமிழ்நாடு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாநிலத்தை இவர் என்ன பண்ண போற, செகண்ட்ல இருந்தா கூட அதை ஃபர்ஸ்ட்ல மாத்துவோம்னு சொல்லலாம். ஆனா எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது இவர் என்ன பண்ண போறாரு? ஒரு மழைக்கு ஒரு களத்துல இறங்கி நிவாரணம் கொடுக்க தெரியாதவர் எப்படி ஆட்சியில உட்கார வச்சா அவர் என்ன பண்ண தெரியும், ஏது பண்ணுவாருன்றதான் என்னுடைய கேள்வி.